9th CBSE Maths New Syllabus 2026-27 அதில் Chapter 1ல End of Chapter Exerciseல 4th sum நம்ம பார்க்குறோம். ஸோ கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Plot பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண சொல்கிறாங்க. Zன்னு கொடுத்துருக்காங்க. எங்கே பிளாட் பண்ண போகிறோம்? கார்ட்டீசியன் பிளானில் Zங்கிற பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதோட நேம் வந்து IZNன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய அந்த 3 சைட்ஸோட லென்த்தை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டை பிளாட் பண்ண போகிறோம் கார்ட்டீசியன் பிளானில். இதுதான் கார்ட்டீசியன் பிளானு. அவங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? Z = 5, -6. எப்போவுமே ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடிய இந்த நம்பர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சொந்தமானது, அடுத்து வரக்கூடியது ஒய் ஆக்சிஸ்க்கு சொந்தமானது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5ங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, அப்போ ஒய் ஆக்சிஸில் -6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஜாயின் பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு நேராக கீழே வாங்க, -6 இந்த இடத்துல. ஓகே, இதுதான் 5, -6. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணியாச்சு. இதுதான் Zங்கிறது என்னது? 5, -6. இப்போ இது வந்து I, இது வந்து N, இந்த பாயிண்ட் வந்து N. ஓகே, இப்போ ஐங்கிற பாயிண்ட்டுக்கு அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எழுதணும்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 5. எக்ஸ் எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் 5 இருக்கிறதுனால ஒய்யோட வேல்யூ வந்து 0. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஒய் ஆக்சிஸ்லேயே இருக்கிறதுனால 0, -6. இதுதான் என்னோட பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸை வந்து இந்த 3 பாயிண்ட்ஸையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதுதான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து அவங்க சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸோட லென்த்தும் கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்களேன், இந்த லைன், இப்போது இந்த லைன் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் உள்ள அந்த நம்பரை வந்து நம்ம கவுண்ட் பண்ணால் போதும். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6, இதோட லென்த் வந்து 6. இப்போ இந்த கீழே இருக்கிறது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, அப்படி தானே? அப்போ எக்ஸில் இருக்கிறத கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்படி நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான். சில ஸ்கூலில் இந்த 2 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த கோஆர்டினேட்ஸை எடுத்து இந்த 2க்குரிய டிஸ்டன்ஸு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சைடு. இப்போ இதுக்கு வந்து இப்போது இந்த 2 சைடுமே, இப்போ இந்த சைடு அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. பட் ஹைபாட்னியூஸ் சைடு பாருங்கள், இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்றதை நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்றது ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போது இதில் x1 y1 அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இதை x1 y1ன்னு எடுத்துக்கலாம், இதை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது x1 y1 அப்படிங்கிறது 0, -6. x2 y2 இது வந்து 5, 0. இப்போ x2லேருந்து x1 மைனஸ் பண்ண போகிறோம், அப்படி தானே? அப்போ x2ங்கிறது 5 -0 the whole square ப்ளஸ் y2லேருந்து நம்ம y1 மைனஸ் பண்ண போகிறோம். y2ங்கிறது 0 மைனஸ் ஆஃப் -6. இது வந்து -6 y1ஓட வேல்யூ. ஓகே, அப்போது நம்ம அடுத்து பண்ண வேண்டியது இது வந்து 5² ப்ளஸ் இப்போது 0 -(-2) -× ப்ளஸ் ஆகிடும். அப்போ 6². இப்போது 5² அப்படிங்கிறது 25, 6² அப்படிங்கிறது 36. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 61. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 61 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, எல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணோம். இந்த Zங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம பிளாட் பண்ணோம். அதுக்கப்புறமேல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க சொன்னது எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. சப்போஸ் சில ஸ்கூலில் இப்போது நம்ம என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? இது வந்து INோட டிஸ்டன்ஸ். ஓகே, இல்லை என்ஐன்னு எழுதிக்கிட்டாலும் சரி, INன்னு எழுதிக்கிட்டாலும் சரி, இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஐசெட்டோட டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரல்னு சொல்லிட்டு நம்ம இந்த நம்பரை கவுண்ட் பண்ணி 6ன்னு எழுதிக்கிட்டோம். ஆனால் சில ஸ்கூலில் இந்த கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் மெத்தட் இதுதான். இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா, ஆன்சர் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க, என்ன அளவுலன்னு அவங்க சொல்லலை. அப்போ நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெட்டுங்கிற பாயிண்ட் வந்து இது இங்கே தானே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ரைட் ஆங்கிள் தான். அப்போ இங்கே இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா 2, இது வந்து 2. அப்போ இந்த ஹைபாட்னிஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். இந்த இடத்துல கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து என்னது, இப்போ நீங்கள் இதை ஐன்னு வச்சுக்கலாம், இதை நீங்கள் என்னன்னு வச்சுக்கலாம், இதை செட்டுன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா எக்ஸில் வந்து 5, ஒயில் வந்து என்னவா இருக்குது -4. அப்போ 5, -4ன்றதா இந்த பாயிண்ட்ஸு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலன்றது -6, எக்ஸோட வேல்யூ வந்து 0. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 3 இங்கே இருக்கு இல்லையா, 3. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும், 3, -6. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதை x1 y1ன்னு வச்சுக்க போகிறோம், இதை x2 y2ன்னு வச்சுக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வந்து பர்சன் டு பர்சன் டிஃபராக தான் இருக்கும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம 4th சம் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 5th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.